Aisyah lagi malah kucing. Salah pula கண்ணால காணையில pembesar அன்றைக்கு பொடியன்ட்ட காசு கொடுத்து விட்டேன் நான். வாங்கினீங்களே. இந்த வீட்டு வழியில நிக்கிறேன்னா jika dia akan sembuh. Aisyah மச்சான் akan sembuh. இது விழுக்குது சிந்தனையில் வந்து அவன் சந்தனத்தில் சிந்தி வச்சாச்சு ரொம்ப பத்திரமா சொருவுது கண்ணு காரணம் ஜாயிட்டு ஒண்ணு அப்பால வலிச்சுண்டா பாங்கு வீடு இருந்தா குத்துட்டு போன்னு சக்கு சக்கு பத்தி குச்சி பத்தி குச்சி ஓய்தே என்னடா ஏய் கை எடு மேன் ஏய் உட ஓபன்டா நாரு ட்ரெண்டிங் I'm a trending man என்னடி நீ என்னல கை வைக்கலாம் தம்பி ஹே அப்பவும் சொன்னான் இரவு நேரத்துல 6 மணி இப்ப வராத உங்க கழிப்பு கழிச்சு வச்சிஞ்சவா ஏய் கை எடு மேன் I'm a trending man தம்பி தம்பி அப்பாடா ஒன்றுமில்ல அம்மா வரட்டும் இருக்கா சுத்தி போட்டு இந்த பத்திராளி கோயில் அடியில போயிருக்கா 2 காசை வட்டி போட்டுட்டு நேர்த்தியா வீடா சரி மறைய வச்சு என்ன ரொம்ப செய்யுது நான் இந்தியாவுக்கு போறேன் என்ன இந்தியாவுக்கு போய் I am a best singer, you know. பெஸ்ட் சிங்கர் நான் பாடுறேன் கேக்குறீங்களா சாதாரி அடிச்சு போய் வாரண்டா பொரிய எனக்கு வலிப்பு வந்துட்டோ ராஜும் தரகக்குற கரண்ட் அடிச்ச மாதிரி ஜிக்கு ஜிக்கண்டு நிக்கிறேன் ஒழுங்கா தானே இருக்கிறேன் ரொம்ப எல்லாத்தையும் சொல்லு டாக்டர்கிட்ட போ நல்ல சைக்காட்டிஸ்ட் இருக்கிறேன் ஓகே தம்பி என்னடா உண்ட பிரச்சனை என்ன திடீரென்று எத்தனை நாளா உனக்கு எப்போ இப்படி ஆசை வந்தா சொல்லு அப்பா வயசு போன காலங்கள்ல சின்னப்படிய நான் இருக்கணும்ன்றான் சோச்ச போட்டு கொண்டு நடந்தா உனக்கு 2 கிலோமீட்டர் ஓடி வந்து எனக்கு நெஞ்சு நோவுது என்னடா உண்ட பிரச்சனை என்ன செய்ய போற ஏன் இப்ப என்ன நீ என்ன கத்தி கொண்டு நிக்கிற I'm a best dancer. தம்பி உனக்கு இந்த எல்லா வயசு படியங்களுக்கு முதல்ல அந்த செலிபிரிட்டி ஆகணும் வந்து ஒரு இது வாராது சரி அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படி வச்சு சுத்துவோம் போமசாமன்னு சொல்லிட்டு என்ன பேக் எல்லாம் போட்டிருக்கிற என்ன 100 நாள் பூரம் 100 நாள் பூரம் உனக்கு யார் மேன் சொன்னது தம்பி எல்லாம் தம்பி அந்த வழியில இந்த பாக்கியக்க ஹலோ Dude, என்றெல்லாம் நல்லா தான் இருக்கும் இப்படி சொல்லி கணக்கு பேர் நாசமா போனவங்க ஏதாச்சும் மொண்டை ஒழுங்கா செய்யுங்க எத்தனை வயசு உனக்கு தெரியாது எத்தனை வயசு உனக்குன்னா சொல்லணும் அப்பா அம்மா எத்தனை வயசு உனக்கு சொல்லணும் அப்படி இல்ல ஒரு பௌத்தறிவு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்கு அந்த காலத்துல இருந்து எங்க அப்பாக்கள் எல்லாம் வந்து நாங்க குழப்பம் செய்ய உனக்கு இப்ப எத்தனை வயசுன்னு சொல்லிக்க உனக்கு தெரியாதாண்டா அப்ப என்ன அடிச்சு கொண்டுருவான் தெரியும் கொப்பன் குடிய வச்சு எத்தனால எப்ப நீ பிறந்தியோ அப்ப என்ற சந்தோஷம் குடி எல்லாம் நாசமா போட்டு உங்களுக்கு அப்பன்மார்னு இப்படி காய்ச்சாலே அப்பன்மார் எல்லாருமே குடிச்சாதான் நல்ல மாதிரி கேட்பாங்க ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு அப்படித்தானே அப்படி எல்லாம் இல்ல முதல் படி சரியோ படிச்சு முடிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றும் சரியோ அப்படி ஒரு கட்டத்துக்கு வா இந்த அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம 2ம் கட்ட நிலையில நிக்க கூடாது காசு கீசு கொஞ்சம் வசதிகள் இருந்தா வந்து ஓகே நீ படிச்சாட்டியும் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா என்னதான் நீ படிக்காம கொள்ளாம செலிபிரிட்டி ஆகி முன்னுக்கு வந்தாலும் ஒரு கட்டத்துல ஆனா அவன்னா எழுதா தெரியாம நிக்க கூடாது கேப்டன் விஜயகாந்த் என்ன சொன்னவர் என்னதுக்கு இத்தனை பேரை படிக்க வச்சவர் அப்போ தான் என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் அப்பராக்களை படிக்க வைக்க கொழுப்புல வந்து தான் படிக்கலையா பெரிய இடங்களுக்கு போட்டு போய் அந்த இங்கிலீஷ்ல பில்லப் பண்ண தெரியாதால சரியா மனம் முறைஞ்சிட்டு அதுல இருந்தா வந்து நீ யாரும் வந்து இந்த கொழுப்புல நான் இப்படி இருந்தேன்
யாரும் படிப்பு கஷ்டத்துல படிக்காம வரக்குறாண்டா அப்படி உதவி செஞ்சவர் எல்லாருக்கும். என்ன செய்யுங்க, அவரை மாதிரி உதவி எல்லாம் செய்ய தேவையில்லை. வீட்டுக்காரர் கொள்ளுங்க பதியுங்கோ, உங்களோட ஆசையை நிறைவேற்றுங்கோ, எல்லாம் செய்யுங்கோ. ஆனா உங்களோட படிப்புலையும் போக்கஸ் பண்ணி கொண்டு ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னா அது உங்களோட கட்டிக்காரத்தனம். சரியா? அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அகலக்காரில் கால் வச்சாலும் பரவாயில்லையரா, நீங்க பல கால் வைக்கிறீங்க. வயசு படிங்க இதெல்லாம் தான் கொஞ்சம் பார்த்துருங்கோ. என்ன ஃப்ரீ நேரம் நீ சும்மா டிக்டாக் ஃபேஸ்புக்குன்னு கதை. ஒரு நாளைக்கு உனக்கு அந்த இது எல்லாம் மக்களை பிடிச்சிட்டா நீ தான் முன்னுக்கு வருவ. அதுக்காக முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக வாழ்க்கையை நாசமாக கூடாது. அவங்களே உன்னை பிடிச்சிருந்தா முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க. சரியோ? பயந்து போட்டேன். இப்படி சொல்லிட்டு கிள்ளிட்டு செய். நான் அங்க நின்று பதறி அடிச்சு ஓடி வந்தேன். இந்த சித்தி வர பயந்து போட்டால் அவளுக்கு கருத்து இருக்கா?